ദൈവത്തിന്റെയാ, സഭ ആണ്ടവരുടേത്. വേലക്കാർ ദൈവത്തിന്റെയാ, വേലക്കാരങ്ങൾ ആണ്ടവരുടേത്. വേല ദൈവത്തിന്റെയാ, ஊழியம் கர்த்தருடையது. അഭിഷേകം ദൈവത്തിന്റെയാ, அபிஷேகம் கர்த்தருடையது. ദർശനം ദൈവത്തിന്റെയാ, தரிசனம் கர்த்தருடையது. വരങ്ങൾ ദൈവത്തിന്റെയാ. வரங்கள் தேவனுடையது. Yes or no? ஆமாவா இல்லையா? വെളിപ്പാടുകൾ ദൈവത്തിന്റെയാ. வெளிப்பாடுகள் ஆண்டவருடையது. ഒന്നും നമ്മളെ അല്ല, ஒன்றுமே நம்முடையது அல்ல. സഭ ദൈവത്തിന്റെയാ. சபை ஆண்டவருடையது. എല്ലാരും കൈ ഉയർത്തി അത് സമ്മതിക്കണം. எல்லாரும் கை உயர்த்தி அதை ஒத்துக்கொள்ளுங்க. സഭ എന്റെ അല്ല, சபை என்னுடையது அல்ல. അവന്റെയാ. சபை அவருடையது. ആത്മാക്കൾ എന്റെ അല്ല, ஆத்துமாக்கள் என்னுடையவர்கள் அல்ல. അവന്റെയാ. அவருடையவர்கள். വേലക്കാർ അവന്റെയാ, வேலைக்காரர்கள் அவர்களுடைய. വേല അവന്റെയാ, ஊழியம் அவருடையது. അഭിഷേകം അവന്റെയാ, அபிஷேகம் அவருடையது. ദർശനം അവന്റെയാ, தரிசனம் அவருடையது. വെളിപ്പാട് അവന്റെയാ, வெளிப்பாடு அவருடையது. വരങ്ങൾ അവന്റെയാ. வரங்கள் அவருடையது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ഒരു ചിന്ത നിനക്കുണ്ടെങ്കിൽ இப்படி ஒரு சிந்தை உங்களுக்கு இருக்குமே എന്റെ ஆனால் സഭ വളരും. இந்த சபை வளரும். ഞാൻ നട്ടു, അപ്പല്ലോസ് നനച്ചു, വളരുമാറാക്കിയത് ദൈവമാണ്. நான் நட்டேன், அப்பொல்லோ தண்ணீர் பாய்ச்சி நான் வளரச் செய்கிற விளையச் செய்தவர் கர்த்தர். നീ പ്രാർത്ഥിക്കുക, ദൈവം വളർത്തും. நீங்க ஜெபியுங்கள், கர்த்தர் வளர்த்துவா. നീ വളർത്തിയാൽ മനുഷ്യൻ തകർക്കും. நீங்க வளர்த்தினா மனுஷன் உடைத்து ദൈവം போடுவார். വളർത്തിയാൽ മനുഷ്യൻ ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. அவர் வளர்த்தினால் மனுஷன்